எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே போலீஸ் 2026 2027 தேர்வை பற்றி தான் பார்க்க போறோம். இது ஏப்ரல் மாசத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வெளியான்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி மட்டும்தான் இதுக்கு தேர்ச்சி பண்ணுவாங்க. ரயில்வே போலீஸ்க்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஆர்ஆர்பிங்கிற குழு மட்டும்தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த போர்டு தான் தேர்ச்சி பண்ணுவாங்க. இப்போ அந்த போர்டை சேர்ந்து எஸ்எஸ்சியும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. எஸ்எஸ்சி போர்டு சேர்ந்து எடுத்து தான் இதுக்கு வேகன்சி, பெரிய வேகன்சினால எஸ்எஸ்சி போர்டுக்கு எடுத்து ஆர்ஆர்பி கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இதுல நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. என்ன விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வழிக்குள்ள போகலாம். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுல ஒரு பதவி பண்ணியிருக்குது ரயில்வே போலீஸ், எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரயில்வே போலீஸுக்கு கிட்டத்தட்ட 4660 வேகன்சிலேருந்து 8000 வேகன்சி வரைக்கும் ஆள் எடுக்க போகிறதாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு ஆர்ஆர்பியிலேருந்து. ஏப்ரல் மாதம் தான் இதுக்கான பக்கான நோட்டிஃபிகேஷன் வெளில வரும். எப்போ டேட்டு, எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ எக்ஸாம் டேட்டுங்கிறது ஏப்ரல் மாதம் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்எஸ்சி போர்டு தான் எடுத்து கொடுத்து ஆர்ஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. 4660 8000 வேகன்சிக்குள்ள இருக்கு. இதுல கான்ஸ்டபிள் அப்புறம் எஸ்ஐ ரெண்டுக்கும் தேர்ச்சி பண்ண போறாங்க. இதுல 8000 வேகன்சின்னு வச்சுக்கோமே, அதுல ஒரு 80% 70% கான்ஸ்டபிள், ஒரு 30% எஸ்ஐ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா எஸ்ஐ கம்மியாக எடுப்பாங்க, கான்ஸ்டபிள் கூட எடுப்பாங்க. இதுல மீன் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, 165 ஹைட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அதிகமாக ஹைட்டு 165 தான் ஹைட் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இது ரொம்ப ரேர். ஆர்பிஎஃப்ல மட்டும்தான் அதிகபட்சம் 165க்குள்ள மேலே கேட்பாங்க. மற்ற எல்லா ஃபோர்ஸ்லாம் மேக்ஸிமம் 170 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆர்பிஎஃப் மட்டும் தான் 165 ஹைட்டு கேட்பாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க, 170க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ரயில்வே போலீஸ் என்ன வேலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரயில்வேல பாதுகாப்பு பணி ஈடுபடுறவங்க தான் ரயில்வே போலீஸு. சூப்பரான வெல்ஃபேரு, போனஸு, நல்ல சம்பளம், சொந்தக்காரர்கள் முதல்ல ஃப்ரெண்டு வரைக்கும் உங்களால் உதவி பண்ண முடியும். கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ரயில்வே போலீஸ் பெஸ்ட்டான ஜாப். எங்கேயும் போய் ரிஸ்க்கான இடத்துல போகணும் அவசியம் இல்லை. ஸ்டேஷனில், ட்ரெயினில் அவ்வளோதான் நம்மளோட டியூட்டி இருக்கும். இதுக்கு மெயின் வயசு, ஃபிசிக்கல் என்னங்கிறது வழியாக பார்த்துருவோம். கான்ஸ்டபிளுக்கு வயசை 18லேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எஸ்ஐக்கு 20லேருந்து 28 வயசு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு. ஓபிசியாக இருந்தீங்க, ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே 3 வருஷம் தான் ஓபிசி ஜென்ரல். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 5 வருஷம் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ஸுக்கு, பசங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி ஹைட்டு 165 சென்டிமீட்டர். ஜென்ரல் ஓபிசியில் இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு 165 சென்டிமீட்டரு. பொண்ணுங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஓபிசிக்கு 157 ஹைட் இருந்தால் போதும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஹைட் 160 இருந்தாலே போதும். பேசிக் ஹைட்டு குவாலிஃபைடு 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். பெண்களுக்கு 152 இருந்தால் போதும். ஹைட்டோட மெஷர்மெண்ட் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல், ரன்னிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். பசங்களுக்கு 1600 மீட்ரு 5 நிமிஷம் 45 செகண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணி ஆகணும். பெண்களுக்கு 800 மீட்ரு 3 நிமிஷம் 40 செகண்டில் நீங்கள் பெண்கள் கிளியர் பண்ணி ஆகணும். பசங்களுக்கு லாங் ஜம்ப் 14 ஃபீட்டு, ஹை ஜம்ப் 4 ஃபீட்டு. பெண்களுக்கு லாங் ஜம்ப் 9 ஃபீட்டு, ஹை ஜம்ப் 3 ஃபீட்டு. அடுத்து எஸ்ஐ கேட்டகரி பார்த்துருவோம். பசங்களுக்கு 1600 மீட்ரு 6 நிமிஷம் 30 செகண்ட். இது யாருக்கு? எஸ்ஐக்கு. பெண்ணுங்களுக்கு 800 மீட்ரு 4 நிமிஷம். பசங்களுக்கு லாங் ஜம்ப் 12 அடி, ஹை ஜம்ப் 3 ஃபீட்டு 9 இன்ச்சு. பெண்களுக்கு 9 ஃபீட்டு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் 3 ஃபீட்டு. இதுதான் உங்கள் குவாலிஃபிகேஷனு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஆர் டைப்பிஸ்ட், இதில் மெயினாக எஸ்ஐ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு நல்ல வேலை. ஆர்பிஎஃப் பொறுத்தவரை சூப்பரான வேலை. ஆனால் ப்ராசஸ் ஆர்பிஎஃப் போர்டு என்றைக்குமே ப்ராசஸ் ரொம்ப லேட்டாக நடக்கும். எஸ்எஸ்சி இதில் வர்றதுனால சீக்கிரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டைம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி பெரிய பெரிய வேகன்சிஸ் எல்லாம் வர்றது ரொம்ப ரேரு. அது ஹைட்டாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு
ரொம்ப ரேர். இந்த டைம் எஸ்எஸ்சி இந்த போர்டு டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தது ப்ராசஸ் நடக்கும். இல்ல ரயில்வே போர்டு மட்டும் இந்த தேர்ச்சி பண்ணுச்சு அப்படின்னா, ரயில்வே போலீஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா, ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரயில்வே போர்டு ரொம்ப லேட் ஆகும். எஸ்எஸ்சி போர்டு எடுத்துக்கணும்லாம் வேண்டிக்கிங்க. அதான் நம்மளோட ப்ராசஸ் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த டைம் வந்து 2026, 2027 கன்டினியூவா வேக்கன்சி வந்துட்டே இருக்கு. எல்லா வேக்கன்சியும் போடுங்க. இப்போ சிபிஓலேருந்து, எஸ்எஸ்சி ஜிடிலேருந்து எல்லாத்தையும் போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸும் போயிட்டுருக்கும். நீங்க அடுத்த கேட்டகரிக்கு போகணும். இப்போ வந்து ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ போட்டிருக்காங்கன்னா தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். என்ஓசி அப்ளை பண்ணி நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உள்ள நுழைஞ்சிருங்க. உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பல வழிகள் கிடைக்கும். எப்படி அப்ளை பண்றது? என்ன பண்றது? உங்களுக்கு கவர்மெண்ட்டே டிக்கெட் புக் பண்ணி குடுத்து, உங்கள வழி அனுப்பிச்சு வச்சு எக்ஸாம் அ போயிட்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவாங்க. அதனால முதல்ல உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கான வழிய பாருங்க. எப்படி முதல்ல உள்ள என்ட்ரி ஆகணும்? ஜிடிலயோ ஏதோ ஒரு இதுல ஒரு ட்ரேட்ல உள்ள என்ட்ரி ஆயிருங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 வழிகள் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு யாருமே தேவையில்ல. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.